श्रीवल्लभपदाम्बोज दीभक्त्यमृतसागरं श्रीमद्गोष्ठीपुरीपूर्णं देशिकेन्द्रं भजामहे। श्रीमते रामानुजाय नमः परमयोगिने श्रुतिस्मृतिसूक्तानाम् अन्तर्ज्वरम् अशीशमत् अद्वाञ्चो यत्पदसरसिजद्वन्द्वमाश्रित्य पूर्वे मूर्धा यस्यां वयम् उपगताः देशिका मुक्तिमापुः सोऽयं रामानुजमुनिरपिः स्वीयमुक्तिं करस्ता यत्सम्बन्धात् अमृतकथं वन्यते पूरनाथः। श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतश्रीमान् श्रेयसे मेस्तु भूयसे। श्रीमते रामानुजाय नमः। नवपदमपि दिव्यधाम कर्तुं तदुभयतन्त्रितहर्म्यमालिकेव भवनमणितले विजृम्भमाण जयति तरामिह रङ्गराजधा। இந்த திவ்யதேசத்தை சுவாமி பராசர பட்டர் நம்முடைய ஸ்ரீரங்கராஜ ஸ்தலத்திலே போற்றி புகழ்கிறார். இந்த திவ்யதேசம் ஸ்ரீரங்கமானது ஸ்ரீவைஷ்ணவத்திற்கு ராஜதானியாக இருக்கக்கூடியது. பெரும் புகழை வாழ்ந்தது இந்த ஸ்ரீரங்கமானது. உகந்தருடைய நிலங்களான 108 திவ்யதேசத்திலேயும் முதன்மை பெற்றதால் விளங்கக்கூடியது இந்த இந்த ஸ்ரீரங்கமானது. இதற்கு எதனாலே இப்படிப்பட்ட ஒரு பெருமை ஏற்பட்டது என்று பார்த்தோமேயானால், சுவாமி ராமானுஜர் இந்த திவ்யதேசத்திலே பலகாலம் எழுந்தருளியிருந்து அனைத்து விதமான கைங்கரியங்களையும் செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட சுவாமி எம்பெருமானார் இந்த ஸ்ரீரங்கத்திலே பல காலம் எழுந்தருளியிருந்து கைங்கரியம் செய்திருக்கிறார். அவருக்கு நம்பெருமான் 2 விபூதியையும் கொடுத்தான். நித்திய விபூதி, நீலா விபூதி என்று பார்க்கிறோம். இந்த ஊரிலே ராமானுஜரை உடையவர் என்னே அழைக்கிறோம். நித்திய விபூதியும் நீலா விபூதியும் உடையவரால் எழுந்தருளியிருந்த சுவாமி ராமானுஜர். அவருக்கு பஞ்ச ஆச்சாரியர்கள் உண்டு. அதிலே மிகவும் சிரேஷ்டனாய் விளங்கினார் சுவாமி திருக்கோஷ்டியூர் நம்பி என பார்க்கிறோம். நாம் எல்லாம் ஜெகதாச்சாரியனாய் போற்றப்படக்கூடிய சுவாமி எம்பெருமானார் அவர்தான் நமக்கு உத்தாரக ஆச்சாரியன். அவருக்கே ஒருத்தர் ஆச்சாரியனாக இருக்க வேண்டும் என்றார். அவர் பலவாறு மகத்துவம் வாய்ந்தவராய் இருக்க வேண்டும். இப்பொழுது அவருடைய தனியனை பார்ப்போம். ஸ்ரீவல்லப பதாம்போஜ. ஸ்ரீவல்லபன் எல்லாம் ஸ்ரீயப்பதி திருமகன் கேட்பனான ஸ்ரீமன் நாராயணனிடத்திலே தி பக்தி அமிர்த சாகர். தி என்னால் எம்பெருமானை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய ஞானம். பக்தி என்னால் அவனிடத்திலே இருக்கக்கூடிய பக்தி. எம்பெருமானின் மீதே அவனை பற்றி அறிந்தும் அவனிடத்திலே நாம் பக்தி பூண்டோமேயானால் அப்படிப்பட்ட ஒரு ஆனந்தத்திற்கு எல்லையே இல்லை. அப்படி அந்த தெய்வபக்தி அமிர்த சாகர், அந்த ஆனந்த கடலாகவே திருக்கோஷ்டியூர் நம்பி எழுந்தருளியிருந்தார் என பார்க்கிறோம். ஸ்ரீமத் கோஷ்டிபுரீபூர்ணம். பாண்டிய நாட்டிலே கோஷ்டிபுரி என்கிற ஒரு ஊரானது இருந்தது. எதற்கு அந்த இடத்திலே கோஷ்டிபுரி என்று பெயர் வந்தது என்று பார்த்தோமேயானால், துவாபர யுகத்திலே காலத்திலே தேவர்கள் எல்லாம் அந்த இடத்திலே கூட்டம் கூடி கம்சனுடைய தொல்லையானது மிகுந்தது. துரியோதனன் போன்றவர்கள்
இந்த தேசத்திற்கு, இந்த உலகத்திற்கு அதர்மங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். பூபாரமானது அதிகரித்து கொண்டிருக்கிறது. இதை எப்படி இவர்களை நாம் அழிக்க வேண்டும் என்ன அவ்விடத்திலே கூட்டம் கூடியதுனாலே அவ்விடத்திற்கு கோஷ்டிபுரி, திருக்கோஷ்டியூர் என்கிற ஒரு பெயரானது ஏற்பட்டது. அப்படிப்பட்ட கோஷ்டிபுரத்திலே திருக்கோஷ்டியூர் நம்பி பிறந்தார் என்று பார்க்கிறோம். இவர் பிறப்பிலேயே பெருந்த மகத்துவம் வாய்ந்தவர். காலத்திலே சுவாமி பெரியாழ்வார் வேதத்திற்கு ஓம் என்பது போல் உள்ளதுக்கெல்லாம் சுருக்கான திருப்பல்லாண்டிலே கடைசியிலே அது வழக்கு ஒன்றுமில்லா அணி கோட்டியர் போல் அபிமான துங்கன் செல்வனை போல திருமாலே நானும் உனக்கு பட அடியேன் என்று தெரிவிக்கிறார். அந்த இடத்திலே சுவாமி பெரியாழ்வார், எம்பெருமானே செல்வநம்பி அவரைப் போல நான் உன்னிடத்திலே பக்தியாக இருக்கிறேன் என்று அவர் தெரிவிக்கிறார். யாருக்கு செல்வநம்பி என்றால் பெரியாழ்வாருடைய காலத்திலே அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரிலே பரம பக்தியுத்தரான ஒரு வைஷ்ணவர், ஸ்ரீ வைஷ்ணவர் அந்த செல்வநம்பி. நம்மை பொறுத்த வரைக்கும் ஆழ்வார்களை காட்டிலும் பக்தியுக்தர்கள் வேறு யாரும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பெரியாழ்வார், ஆழ்வார்களுக்குள்ளே மங்களாசாசனத்திலே தலைச்சிறந்தவரான பெரியாழ்வார், அவராலே போற்றப்படக்கூடியதாய் இருந்தவருடைய அந்த செல்வநம்பி அலுவழக்கு ஒன்றுமில்லா என்கிற இடத்திலே நாம் இப்பொழுது சொல்லக்கூடிய பெரும் தீய குணங்களை மற்றும் அவரிடத்திலே இல்லாமல் வேறு எந்த பொருளிலும் ஆசைப்படாமல் எம்பெருமான் ஒருத்தரையே நினைத்துக் கொண்டு வேறு எந்த தெய்வத்தையும் தொழுது எனக்கு இதைத்தா அதைத்தா என கேட்காமல் குருவினிடத்திலே பெரும் பக்தியை கொண்டு அப்படிப்பட்ட செல்வநம்பி, பெரியாழ்வாராலே போற்றப்பட்ட செல்வநம்பி, அவருடைய திருவம்சத்தில்தான் திருக்கோஷ்டியூர் நம்பி வைகாசி மாதம் ரோஹிணி நட்சத்திரத்திலே திருவவதரித்தார் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட திருக்கோஷ்டியூர் நம்பி எம்பெருமானாருக்கு மிகுந்த ஒரு விசுவாசமான ஒரு குருவாக இருந்தார். எம்பெருமானார் பவிஷ்யதாச்சாரியர், இவர்தான் வருங்காலத்திலே சம்பிரதாயத்தை காக்கப் போகிறார், வளர்க்கப் போகிறார் என்று முன்னமே அறிந்தவராய் இருந்தவருடைய திருக்கோஷ்டியூர் நம்பி. அக்காலத்திலே மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாருடைய விக்கிரகத்திலே முதலில் தாமிரவரணி தீர்த்தத்திலே தாழ்த்தும் பொழுது முதலிலே ஒரு சன்னியாசியினுடைய திவ்யமங்கல விக்கிரகம் தான் வந்தது. இவர் யார் என்று நம்மாழ்வாரிடத்திலே கேட்க, இவர்தான் பவிஷ்யதாச்சாரியர் என்ன அவ்விக்கிரகத்திற்கு பெயர் கொடுத்து அவ்விக்கிரகமானது ஆளவந்தார். இப்படி நாதமணிகள், விஜயகொண்டார், மணக்கால் நம்பி ஆளவந்தார். ஆளவந்தாருக்கு அடுத்து சுவாமி ஆளவந்தார் அந்த விக்கிரகத்தை திருக்கோஷ்டியூர் நம்பியிடத்திலே தான் ஒப்படைத்து அவ்விக்கிரகத்தை நீர் பார்த்து கொண்டு வாரும், இவர்தான் வருங்காலத்திலே நமக்கடுத்து சம்பிரதாயத்தை காக்கப் போகிற மகாச்சாரியர் என திருக்கோஷ்டியூர் நம்பிக்கு முன்னமே தெரிவித்திருந்தார். சுவாமி எம்பெருமானார் ஸ்ரீரங்கத்திலே இருக்கக்கூடிய காலத்திலே இங்கிருந்து அவர் திருக்கோஷ்டியூருக்கு சென்று நாம் திருமந்திரத்தினுடைய அர்த்தத்தையும் சரமஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தையும் நம்பியிடத்திலே கேட்க வேண்டும் என்று இங்கிருந்து திருக்கோஷ்டியூருக்கு சென்றார். அக்காலத்திலே அந்த ஊருக்கு சென்ற பொழுது அவ்வூரிலே இருக்கக்கூடிய ஸ்ரீவைஷ்ணவர்களிடத்திலே கேட்டார், இங்கே நம்பியினுடைய திருமாளிகை எத்திசையை நோக்கி இருக்கிறது என்று கேட்டார். கேட்கக்கூடிய காலத்திலே இந்த திசையை நோக்கி இருக்கக்கூடியது என்று தெரிவித்தார்கள். தெரிவித்த உடனே அத்திசையை நோக்கி சாட்டாங்கமாக
சுவாமி பெருமானார் அப்போது விழுந்து சேவித்தார். உடனே அந்த ஊரிலே இருக்கக்கூடியவர்களுக்கு மிகுந்த ஆச்சரியமானது ஏற்பட்டது. திருக்கோஷ்டியூரை நம்பி தம்முடைய துணையோ தம்முடைய துக்கத்தையோ ஊரகருக்கு காண்பித்து கொள்ளாமல் தமக்கே அந்த அனுபவத்தை செய்து கொண்டு வந்திருந்தார். அப்படிப்பட்ட திருக்கோஷ்டியூர் நம்பியினுடைய ஒரு பெருமையை சுவாமி எம்பெருமானார் இங்கே காண்பித்தார். அதில் இவ்விஷயமானது நாம் திருவாய்மொழியினுடைய 1வது பத்திலே 10வது இது திருவாய்மொழியிலே 6ஆம் பாசுரத்திலே நீயும் நானும் இங்கே ஒரு பாசுரத்திலே ஒரு ஐதிஹ்யமானது வீட்டிலே சுவாமி நம்பிள்ளை காண்பித்து கொடுக்கிறார் நமக்கு. திருக்கோஷ்டியூர் நம்பியை போல பிறர் அறியலாகாது பகல் விஷயம் என்றே போலே காணலாம் இவர் இருப்பது என்று தெரிவித்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? திருக்கோஷ்டியூரை நம்பி தாம் தம்முடைய திருமாளிகைக்கு முன்பான ஒரு திண்ணையிலே அமர்ந்து எம்பெருமானை பற்றி வேறு யாருக்கும் அறியாமல் இவர் மட்டுமே தியானித்துக் கொண்டிருப்பார். எம்பெருமானுடைய அனுபவத்தை இவர் மட்டுமே செய்து கொண்டிருப்பார். அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே இவர் இந்த ஐதிஹ்யத்திலே என்ன காண்பிக்கிறார் என்றால், நம்மாழ்வார் அவர் நம்முடைய நெஞ்சிற்கு உபதேசம் பண்ணுகிறார். எம்பெருமானை நாம் அனுபவிக்க வேண்டும். அது எதை போல இருக்கிறது என்றால், திருக்கோஷ்டியூர் நம்பி தாம் யாருக்கும் சொல்லாமல் தாம் தம்முடைய திண்ணையிலே அமர்ந்து அவர் மட்டும்தான் இந்த அனுபவத்தை செய்து கொண்டிருந்தார். அப்படிப்பட்டவருடைய ஒரு வைபவத்தை எம்பெருமானார் அவ்வூராருக்கு காண்பித்து கொடுத்தார் என பார்க்கிறோம். முதல் முறை அவருடைய திருமாளிகைக்கு வந்து இந்த மாதிரி அர்த்தத்தை நீர் விண்ணப்பிக்க வேண்டும் என்ன எம்பெருமானார் கேட்டார். ஆனால் முதலிலே அவர் விண்ணப்பிக்கவில்லை. திருக்கோஷ்டியூர் நம்பியானவர் ஸ்ரீரங்கத்திலிருந்து சுமார் 18 முறை எம்பெருமானார் அர்த்தத்துக்கான திருக்கோஷ்டியூர் வரைக்கும் நடந்தே சென்றார் என பார்க்கிறோம். முதல் முறை சென்றால் ஒரு உபதேசம் பண்ணுவார். அடுத்த முறை போனால் இப்பொழுது வேண்டாம் இதை கற்றுக் கொண்டு வா, திரும்பி அடுத்த முறை இதை கற்றுக் கொண்டு வா என்று 18 முறை உபதேசம் வேறு வேறு உபதேசங்களை எல்லாம் பண்ணி 18வது முறை அவர் வந்த பிறகுதான் இந்த திருமந்திரத்தையும் இந்த தர்மஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தையும் தெரிவித்தார், உபதேசித்தார் எம்பெருமானார். உடனே ராமானுஜர் இந்த அர்த்தத்தை எல்லாம் பார்த்தார். பார்த்து நாம் உய்வடையக்கூடிய அர்த்தமாக இருக்கிறது இது. அப்பொழுது எம்பெருமானார் காலம் வரைக்கும் இது ஓரான் வழி குரு பரம்பரையில் தான் வந்து கொண்டிருந்தது. பெருமாள் பெரிய பிராட்டியாருக்கு உபதேசிப்பார், பெரிய பிராட்டியார் சேனை முதலியாருக்கு, சேனை முதலியார் நம்மாழ்வார். இப்படி ஒருத்தருக்கு மட்டும்தான் இந்த ஆழமான கருத்துகள் உபதேசப்பட்டு கொண்டிருந்தது. இது எம்பெருமானார் காலம் வரையிலும் வந்தது. பிறகு ராமானுஜர் யோசித்தார், ஆசை உடையோருக்கெல்லாம் ஆரியர்கள் கூறுமே பேசி வரம் மறுத்தார் என மாமணிகள் சாதித்தார் போல ஒருத்தருக்கு இந்த விஷயத்தை நாம் உபதேசிக்க வேண்டும் என்றால் நீர் 6 மாதம் இந்த கைக்கரத்தை செய்ய வேண்டும், 1 மாதம் பட்டினி கிடக்க வேண்டும் என்று பரீட்சையெல்லாம் செய்யாமல் அவருக்கு ஆசை இருக்கிறதா, ஆசை இல்லாமல் ஒருத்தருக்கு ஒரு விஷயத்தை நாம் சொன்னோமையானால் அது வியர்த்தமாக போயும். ஆனால் ஆசை இருந்தால் அதுவே போரும் என்ன எம்பெருமானார் அந்த ராமானுஜர் நினைத்தார். நினைத்த காலத்திலே ஆசை உடையோருக்கெல்லாம் யாருக்கெல்லாம் ஆசையாக இருக்கிறதோ அவர்களெல்லாம் இந்த அர்த்தத்தை கேட்க வாருங்கள் என்று ஆசையுடையவருக்கு மட்டும் இந்த அர்த்தத்தை உபதேசித்தார். திருக்கோட்டியூர் நம்ம முன்னமே தெரிவித்திருந்தால் இதை யாருக்கும் இந்த அர்த்தத்தை உபதேசிக்கவே கூடாது, தீப பரீட்சை பண்ணி பார்த்து தான் உபதேசிக்கணும் என்ன திருக்கோட்டியூர் நம்பி நியமித்திருந்தார். ஆனால் எம்பெருமானார் ராமானுஜர் இந்த அர்த்தத்தை உபதேசித்து விட்டார். இந்த சமாச்சாரமானது நம்பி இடத்திலே வந்து சேர்ந்தது. உடனே கோபத்தோட வந்தார். குருவினுடைய ஆజ్ఞையை மீறினார்,
எப்பேற்பட்ட நரகம் வந்து சேருமா தெரியுமா உனக்கு? எதனாலே என்னுடைய வார்த்தையை மீறி நீர் இந்த அர்த்தத்தை உபதேசித்தேன். நான் இதனைக்கும் இந்த அர்த்தத்தை கூறக்கூடாது என்று தெளிவாக சொன்னேனே என்று கேட்டார் அந்த திருக்கோஷ்டியூர் நம்பியானவர். உடனே அப்பொழுது ராமானுஜர் தெரிவித்தார், இந்த குருவினுடைய வார்த்தையை மீறுவதாலே நான் ஒருத்தன்தான் நரகத்திற்கு போவேன். இப்படி இந்த விஷயத்தை கேட்ட அனைவரும் பரமவிதமான அந்த அந்தமின் பேரின்பத்திற்கு போவார்கள் என்று தெரிவித்தார். தெரிவித்த காலத்திலே திருக்கோட்டியூர் நம்பி, ஆமா இந்த ரொம்ப பரீட்சை பண்ணி பார்க்கறது, ஒரு பட்டினி கிடைப்பையா, இப்படி எல்லாம் பண்ணி பார்க்கறது இக்காலத்திலே நமக்கு தேவையில்லை. ஆசை மட்டும் இருந்தால் போம், அவர்களுக்கு இந்த அர்த்தத்தை உபதேசிக்கலாம் என்ன எம்பெருமானாருடைய பெரிய மனப்பான்மையை பார்த்து அவருக்கு எம்பெருமானார் என்ன பெயரிட்டார் திருக்கோட்டியூர் நம்பி என பார்க்கிறோம். இதிலே பார்க்க வேண்டிய ஒரு நுணுக்கமான விஷயம், குருவினுடைய நியமனத்தை எம்பெருமானார் மீறினார். அது பொதுவான ஒரு விஷயம். ஆனால் மீறினாலும் அந்த விஷயமானது அக்குருவிற்கு பிடித்தது இருந்தது. அதை தான் இப்பொழுது பார்க்க வேண்டும். அப்படி இந்த எம்பெருமானார் என்னும் பெயரையே திருக்கோட்டியூர் நம்பி ராமானுஜருக்கு சாத்தினார் என்று பார்க்கிறோம். அதற்கு பிறகு பற்பல விஷயங்களை எம்பெருமானார் கேட்டு மகிழ வேண்டும். பல விஷயங்களை இவர் கற்று தேர வேண்டும். ஸ்ரீபாஷ்யம் இந்த பிரம்மசூத்திரத்திற்கு வியாக்கியானம் எழுத வேண்டும். பிரம்மசூத்திரத்திற்கு எம்பெருமானார் எதை கைவிளக்காக கொண்டு வியாக்கியானம் எழுதினார் என்றால் திருவாய்மொழியை கொண்டுதான் பிரம்மசூத்திரத்திற்கே வியாக்கியானம் எழுதினார் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட திருவாய்மொழியுடைய அர்த்தத்தை இவர் அதிகரிக்க வேண்டும் என்பதற்காகவே திருவாலயாண்டான் இங்கே ஒரு ஆச்சாரியர் அவரிடத்திலே எம்பெருமானாரை கூப்பிட்டு திருவாலயாண்டானை அழைத்து, நீர் இவருக்கு திருவாய்மொழியுடைய அர்த்தத்தை தெரிவிக்க வேண்டும் என்று இவர் திருக்கோட்டியூர் நம்பிதான் நேரடியாக நியமித்தார் என்று பார்க்கிறோம். இப்பொழுது இங்கே ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம், திருவாய்மொழி காலக்ஷேபமானது தொடர்ந்து கொண்டே இருந்தது. அப்பொழுது ஒரு சில இடங்களிலே மட்டும் திருவாலயாண்டார் கூறக்கூடிய அர்த்தத்திற்கு இன்னும் அழகாக இன்னும் தெளிவாக ஒரு அர்த்தத்தை எம்பெருமானார் இடத்திலே சாதிப்பார். இப்பொழுது திருவாலயாண்டாருக்கு சில வருத்தமானது ஏற்பட்டது. எம்பெருமானார் சாதித்த அர்த்தமானது தவறு இல்லை. ஆனால் திருவாலயாண்டாருக்கு என்ன வருத்தம் ஏற்பட்டது என்றால், நாம் ஒரு அர்த்தத்தை கூறுகிறோம், நாம் ஆளவந்தாரிடத்திலே காலக்ஷேபம் செய்கிறோம். ஆளவந்தார் என்ன அர்த்தத்தை கூறினாரோ அந்த அர்த்தத்தை தான் நாம் இவருக்கு கூறுகிறோம். ஆனால் இவர் வேற ஏதோ ஒரு அர்த்தத்தை சொல்லுகிறார்கள். ஆச்சாரியன் அவரிடத்திலே அவரை விட்டு பல நல்ல விஷயங்கள் இருக்கலாம். ஆனால் அவர் சொல்வது மட்டும்தான் நமக்கு போதும் என்று இருக்கக்கூடியவர் திருவாலயாண்டார். அப்படிப்பட்டவருக்கு இந்த ராமானுஜர் சொல்லக்கூடிய அர்த்தங்கள் சரியாக இருந்தாலும் ஆனந்தார் சொன்ன அர்த்தம் இது இல்லை என்பதனாலே ஒரு 2 முறை இந்த அர்த்தமானது இந்த விசாரமானது ஏற்பட்டு காலக்ஷேபத்தை நிறுத்திவிட்டார் திருவாலயாண்டார். அப்பொழுது நம்பிகள் திருக்கோட்டியூரிலிருந்து ஓடி வந்து திருவாலயாண்டாரிடத்திலே சொன்னார், இவர் மகிஷராக சாட்சாத் அனந்தாழ்வானுடைய அவதாரம், இவருக்கு நாம் ஏதோ ஒரு தொண்டு செய்கிறோம் என்று நினைத்து கொண்டு இந்த அர்த்தத்தை நாம் தெரிவிக்க வேண்டுமே தவிர புதுசாக இவருக்கு ஒரு அர்த்தத்தை தெரிவிக்கிறோம் என்று நாம் நினைக்க வேண்டாம். கண்ணன் பெருமாளுக்கு தெரியாத விஷயமா? எதுக்கு சாந்திமி நிலையத்திலே கத்தான்? ராவனுக்கு தெரியாத விஷயமா? ஏன் வசிஷ்டரிடத்திலே கத்தான்? ஏன்னா அந்த பద్ధதியானது மாறாமல் இருக்க வேண்டும். அப்படிதான் எம்பெருமானார் நம் இடத்திலே கற்றுக்கொண்டிருக்கிறார். இவர் சொல்லக்கூடிய அர்த்தம் ஆளவந்தார் சொன்னதுதான் என்று தெரிவித்து
மேலும் இந்த காலக்ஷேபத்தை தொடர வைத்தார் திருக்கோஷ்டியூர் நம்பி. சன்னியாசிகள் பொதுவாக பிக்ஷை எடுத்துதான் உண்ண வேண்டும் என்பது சாஸ்திரம். தினமும் சுவாமி எம்பெருமானார் திருவீதியிலே பிக்ஷை எடுத்துக் கொண்டு இருப்பார். இவர் இந்த சம்பிரதாயத்தை ரொம்ப வளர்க்கிறார். விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்தை ரொம்ப நன்றாக வளர்க்கிறார் என்று பலர் ஒரு சில பேர் பொறாமை கொண்டு இவரை நாம் இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு நாள் ஒரு வீட்டிலே இவர் பிக்ஷை வாங்கக்கூடிய காலத்திலே இவருக்கு விஷச்சோறு இட்டார். வீட்டு பெண் ஜாலையாக இதிலே விஷம் இருக்கிறது என்று காண்பித்து, பரவாயில்ல, இன்னைக்கு பகவத் பிரசாதம் இதுதான், பிராணியுமே இன்னைக்கு ஒன்றும் சாப்பிட வேண்டாம், நாம் உபவாசம் இருக்கலாம் என்று எம்பெருமானார் உபவாசம் இருந்தார். இவ்விஷயத்தை கேட்டு திருக்கோஷ்டியூர் நம்பி அடுத்த நாள் திருக்கோஷ்டியூரிலிருந்து மத்தியானம் அங்கே புறப்பட்டு வருகிறார். ஊரிலிருந்து ஆச்சாரியன் வருகிறார் என்று கேள்விப்பட்டவுடனே எம்பெருமானார் இங்கிருந்து வருகிறார். இவர் 2 பேரும் சந்தித்து கொண்டு கீழே காவேரி மணல் கொதிக்கிறது, கேட்கவே வேண்டாம். அப்படிப்பட்ட ஒரு சன்னிவேஷத்திலே ஆச்சாரியன் வந்திருக்கிறார் என்று எம்பெருமானார் சாஷ்டாங்கமாக தண்டனிட்டார். தண்டனிட்ட காலத்திலே இப்பொழுதும் யாராவது செய்தார் ஆட்டோமாட்டம் இயந்திரம் அப்படின்னு சொல்லுவோம். திருக்கோஷ்டியூர் ஒன்றுமே பேசல, அப்படியே இருக்கார். அக்காலத்திலே மணலானது ரொம்ப கொதிக்கிறது. எம்பெருமானாருக்கு கிடாம்பியாட்சா என்கிற ஒரு சிஷ்யர் இருந்தார். அவர் எம்பெருமானாரை அப்படியிருந்து தூக்கி தம்முடைய மடியிலே வைத்துக் கொண்டு, நீரெல்லாம் ஒரு ஆச்சாரியரா, காவிரி மணல் இப்பொழுது சுட்டு கொண்டிருக்கிறது, எழுந்திரும் என்று சொல்லாமல் அப்படியே வாய் மூடிக்கொண்டிருக்கிறீரே என்று திருக்கோஷ்டியூர் நம்பியை பார்த்து திரும்ப அந்த கிராம்பியாத்தான் கேட்டார். கேட்ட காலத்தில் திருக்கோஷ்டியூர் நம்பி அப்பொழுது தெரிவித்தார், எம்பெருமானாரின் மீது இவ்வளவு பரிவு யாரிடம் இருக்கிறது என்பதை நான் பரீட்சிப்பதற்காகத்தான் நான் மௌனமாக இருந்தேன். உமக்குத்தான் மிகுந்த பரிவு இருக்கிறது என்று உணர்ந்தேன். நீர்தான் இனிமேல் எம்பெருமானாருக்கு தடிகை செய்து அதை பகவான் நைவேத்தியம் செய்து இவருக்கு தினந்தோறும் தடிகையை பரிமாற வேண்டும் என்ற ஒரு நியமனத்தை திருக்கோஷ்டியூர் நம்பிதான் தெரிவித்தார் என்று பார்க்கிறோம். பொதுவாக சன்னியாசிகள் பிக்ஷை தான் எடுக்க வேண்டும். ஆனால் பிக்ஷை எடுக்கும் பொழுது வேற ஏதோ ஒரு அன்னத்தை இவர்கள் உண்டார்களே, ஆனால் பிறகு ஆபத்து நேரும் என்பதற்காகவே அவ்வளவு பரிவோட திருக்கோஷ்டியூர் நம்பி எம்பெருமானாருக்கு கிடாம்பியாச்சாலை ஏற்பாடு பண்ணார் என்று பார்க்கிறோம். இப்பொழுது ஒரு காலத்திலே இப்படிப்பட்ட எப்பொழுதுமே சம்பிரதாயத்திலே வழக்கம், ஒரு சிஷ்யரானவர் ஆச்சாரியனுடைய தேகத்தை சம்ரட்சிக்க வேண்டும், அவருடைய திருமேனியை பார்த்து கொள்ள வேண்டும், எந்த நோயும் இல்லாமல் ஆச்சாரியனை விசாரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஆச்சாரியனானவன் சிஷ்யனுடைய ஆத்மோஜீவனத்தை பண்ண வேண்டும். சிஷ்யனுக்கு நல்ல விஷயங்களை தெளிவித்து அறிவித்து அவனை மோட்சமடைய செய்ய வேண்டும். திருக்கோஷ்டியூர் நம்பியினிடத்திலே நாம் பார்த்தோமேயானால் ஜெகதாச்சாரியனான சுவாமி எம்பெருமானாருக்கே ஆச்சாரியனாய் அவருக்கு பலவாறு ஞானத்தையும் கொடுத்தார். அதே போல அவரின் திருமேனியின் மீது மிகுந்த பரிவோடே இருந்தார். இப்படி கிடாம்பியாச்சானை ஏற்பாடு பண்ணதும் என்று பலவாறாக எம்பெருமானாருடைய திருமேனியினிடத்திலேயும் ரொம்ப மிகுந்த பிரீதியோடே இருந்தார் திருக்கோஷ்டியூர் நம்பி. இவ்விடத்தில் நாம் ஒரு கேள்வி எழலாம், இவர் ஆளவந்தாரின் மீது எப்படிப்பட்ட பக்தியோட இருந்தார் இன்னும் ஒரு இடத்திலே நாம் பார்த்தோமே. ஆனால் ஒரு சமயம் எம்பெருமானார் திருக்கோஷ்டியூர் நம்பியினிடத்திலே, அடையனுக்கு ஏதாவது ஒரு தஞ்சமான ஒரு வார்த்தையை நீர் அருளி செய்ய வேண்டும் என்று திருக்கோஷ்டியூர் நம்பியினிடத்திலே கேட்டார் எம்பெருமானார். அக்காலத்திலே திருக்கோஷ்டியூர் நம்பியானவர் ஒரு வார்த்தையை தெரிவித்தார். ஒரு தினந்தோறும் திருக்கோஷ்டியூர் நம்பி ஆளவந்தாரோடு திருக்காவிரிக்கு சென்று
ஆளவந்தார் திருக்காவேரியிலே அப்படி மூழ்கி கேட்டுக் கொள்வாராம். அந்த அப்படியே தெரிவிக்கிறார் திருக்கோஷ்டியூர் நம்பி. ஒரு ஆமை மலையை அந்த ஒரு எப்படி ஒரு ஆமையானது தன்னுடைய முதுகை காண்பித்து கொண்டு, அதாவது இங்கே என்ன அர்த்தம் தெரிவிக்கிறார் என்றால், ஆளவந்தார் குளித்து கொண்டு எழுந்திருப்பாராம். எழுந்து கொண்டு இருக்கக்கூடிய சமயத்திலே அவருடைய திருமுதுகை அந்த அழகையே பார்த்து கொண்டிருப்பாராம். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்ன, ஆச்சாரியனிடத்திலேயும் மிகுந்த ஒரு பக்தியினோட மிகுந்த ஒரு ஸ்ரத்தையினோட இருக்கக்கூடியவர் திருக்கோஷ்டியூர் நம்பி. ஆச்சாரியனிடத்திலேயும் இருக்கார், அவருடைய சிஷ்யரான எம்பெருமானாரிடத்திலேயும் இருக்கார். இப்படிப்பட்ட ஒரு ஆச்சாரியர் திருக்கோஷ்டியூர் நம்பியை தவிர வேறு யாரும் இல்லை என்று நான் பார்க்க வேண்டும். ஒரு காலத்திலே சுவாமி பராசர பட்டர் திருவரங்கத்திலிருந்து புறப்பட்டு திருக்கோஷ்டியூரிலே அப்பொழுது இருந்தார். இருக்கக்கூடிய காலத்திலே ஒரு ராமானுஜதாசராக பட்டரை பார்த்து, எமக்கு திருவிருத்தத்தினுடைய அர்த்தத்தை எல்லாம் தெரிவிக்க வேண்டும், திருவிருத்த காலக்ஷேபம் செய்ய வேண்டும் என்று பட்டரிடத்திலே கேட்டார். பட்டர் அப்பொழுது தெரிவித்தார், நம்பெருமாளை பிரிந்து நாம் இருக்கிறோம், இப்பொழுது நமக்கு எந்த வார்த்தையும் வராது, அதனாலே நீர் நஞ்சியரிடத்திலே கேளும் என்று நஞ்சியரை நியமித்தார். நியமித்த காலத்திலே நஞ்சியரானவர் ஒரு பாசனமாக அர்த்தத்தை தெரிவித்துக் கொண்டு வந்திருந்தார். அப்பொழுது அந்த 95 அந்த பாசனமானது அந்த திருவிருத்தத்திலே வரக்கூடிய காலம். இந்த ராமானுஜதாசரோட வல்லவன் பல்லவன் தலையன் என்கிற ஒரு வைஷ்ணவன் திருக்கோஷ்டியூர் நம்பியுள்ள ஒரு சிஷ்யர், அவரும் இந்த ராமானுஜதாசரும் இந்த காலக்ஷேபத்தை தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வந்திருந்தார். அந்த பாசுரம் யாதானும் ஓர் ஆக்கையும் புக்கு என்கிற ஒரு வரி, அந்த பாசுரத்தினுடைய அர்த்தத்தையே இன்னும் நஞ்சியர் சாதிக்கவில்லை. அந்த பாசுரத்தை மட்டும் சாதித்தார். சாதித்த காலத்திலே அந்த இப்பொழுது புதுசாக ஒருத்தர் வந்திருக்கிறாரே, அவர் மிகுந்த கண்ணீரை விட்டார். உடனே நஞ்சியர் கேட்டார், நாம் இன்னும் பாசுரத்தினுடைய அர்த்தத்தையே தெரிவிக்கவில்லையே, இதற்குள்ளேயே நீர் இதற்கு கண்ணீர் விடுகிறீர் என்று அவரை பார்த்து தெரிவித்தார். தெரிவித்த காலத்திலே அவர் தெரிவித்தார், திருக்கோஷ்டியூர் நம்பி இந்த பாசுரத்தை சொல்லிதான் எம்பெருமான் திருமுன்பே நாம் சேவிக்க வேண்டும் என்று அவர் சொல்வாராம். அப்படி அந்த திருக்கோஷ்டியூர் நம்பி அவருடைய நியமனத்தால் இந்த பாசுரத்தை கண்டால், இந்த பாசுரத்தை சேவித்தால் திருக்கோஷ்டியூர் நம்பி எனக்கு அந்த சொன்ன வார்த்தை இப்பொழுது ஞாபகம் வருகிறது என்ன அவன் அந்த ஸ்ரீவைஷ்ணவரானவர் அங்கே அழுதார். இந்த பாசுரத்திலே ஆழ்வார் என்ன தெரிவிக்கிறார் என்னால், தேக சம்பந்தம் எனக்கு இருக்கிறது, அதாவது பிரகிருதி சம்பந்தம் நமக்கு இருக்கிறது. இப்படிப்பட்ட பிரகிருதி சம்பந்தத்தாலே என்னை நீர் கைவிடாமல் என்னை நீர் அந்த பேரின்பமான பரம்பரத்திற்கு சேர்த்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு அர்த்தம் அமைந்த ஒரு பாசுரம். இந்த பாசுரத்தை கொண்டுதான் திருக்கோஷ்டியூர் நம்பி பெருமாளிடத்திலே சேவிப்பாராம். அப்படி நாம் இப்பொழுது கூட போனால், பெருமாளிடத்திலே போனால், இப்பாசுரத்தை அனுபவித்து போனால், இது திருக்கோஷ்டியூர் நம்பி உகந்த பாசுரம், இது திருக்கோஷ்டியூர் நம்பி உகந்த பாசுரம் என்ன சுவாமி நஞ்சியர் அடிக்கடி இந்த பாசுரம் வரும்போது, இது திருக்கோஷ்டியூர் நம்பி உகந்த பாசுரம் என்ன இந்த பாசுரத்தில் சாதிப்பார் சுவாமி நஞ்சியர் என்ன பார்க்கிறோம். திருக்கோஷ்டியூர் நம்பிக்கு தெற்காழ்வார் என்கிற ஒரு மகன், தேவகி பிராட்டி என்கிற ஒரு மகன். இப்பொழுது நாம் திருக்கோஷ்டியூர் நம்பி இப்படி பரீட்சை பண்ணார்னு பார்க்கிறோம். இவர் மிகுந்த ஒரு அகங்காரம் இருந்ததா, சற்று கூட அகங்காரமே இல்லாமல் இருந்தார் திருக்கோஷ்டியூர் நம்பி. எப்படி நமக்கு தெரியும் இவர் அகங்காரமே இல்லாமல் இருந்தார் என்னால், ஜெகதாச்சாரியனான ஒரு ராமானுஜருக்கு சரமஸ்லோக அர்த்தத்தை தெரிவித்தார். எம்பெருமானாரே எனக்கு சிஷ்யர், அதனாலே நம்முடைய புத்திரனுக்கும்
புத்திரிக்கும் நாமே உபதேசிப்போம் என்ன திருக்கோட்டியூர் நம்பி ஒரு நாளும் சிந்திக்காமல் தம்முடைய புத்திரனையும் புத்திரியையும் எம்பெருமானாருக்கே சிஷ்யனாக ஆக்கினார் திருக்கோட்டியூர் நம்பி. அப்படிப்பட்ட திருக்கோட்டியூர் நம்பி அவருடைய வைபவத்தை நாம் இப்பொழுது அனுபவித்தோம். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிய வந்து இருக்கிறது என்னால், திருக்கோட்டியூர் நம்பியை போல நாமும் அஜஞ்சலமான ஒரு ஆச்சாரிய பக்தியிலே நாம் நிற்க வேண்டும். ஆச்சாரியன் சிஷ்யனுடைய லட்சணம் ஒரு 100% திருக்கோட்டியூர் நம்பியினிடத்திலே இருந்தது என்று பார்க்கிறோம். அது மட்டுமல்லாமல் அவர் ஆச்சாரியனாகவும் இருந்தார், சிஷ்யனாகவும் இருந்தார். இப்படிப்பட்ட ஒரு திருக்கோட்டியூர் நம்பியினிடத்திலே நாம் இதைத்தான் கற்றுக்கொள்ள வேண்டும். மிகுந்த பக்தியுக்தர் இவரிடத்திலே நாம் கற்றுக்கொண்டு நாமும் இவரை போல எம்பெருமானாருக்கு மிகுந்த பிரீதிபூதராக இருப்போம் என்ன நாம் இந்த உபன்யாசத்தை பிரார்த்தித்துக் கொண்டு இத்துடன் அடைய நிறைவு செய்கிறேன். ஸ்ரீமதே ரம்யதாமாத்திர முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூஜா நித்யஸ்ரீர் நித்யமங்கலம்.